Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் எனக்கு கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப எபிசோட் 3 ஓட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல இந்த நாட்டோட ராஜா முன்னாடி கிளாவோட அப்பா ஒரு குற்றவாளியா நிக்கிறாரு. அப்ப அந்த அரசபையில இருக்கிற இவரோ கிளாவோட அப்பா லஞ்சம் வாங்கியிருக்காரு அண்ட் நிறைய ஊழல் பண்ணிருக்காரு. அதோட இல்லீகலா ட்ரக்ஸையும் செல் பண்ணிருக்காருன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு அந்த மகாராஜாவோ கிளாவோட அப்பாக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கறாரு. அண்ட் அதை கேட்ட உடனே கிளாவோ மகாராஜா கிட்ட என்னோட அப்பா எந்த தப்பும் பண்ணல, சோ நீங்க உடனே இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துறாதீங்கன்னு சொல்ல கிளாவோட அப்பாவோ கிளாவை பார்த்து அவனை சைலண்டா இருக்க சொல்றாரு. ஆனா இவனும் அவனோட அப்பா கிட்ட நீங்க தான் எந்த தப்பும் பண்ணல, அப்ப எதுக்குப்பா சைலண்டா இருக்கீங்க, எது உண்மையோ அதை சொல்லுங்கன்னு சொல்றப்ப அது கேட்டு மகாராஜாவோ கடுப்பாயிட்டு என்னடா ஓவரா பேசுற, நீ ஒழுங்கா வாய மூடிட்டு உட்காரு, இல்லன்னா உன் அப்பா மாதிரியே உனக்கு அடி விழும்னு சொல்லி மறட்ட. அது கேட்டு கிளாவும் வேற வழி இல்லாம சைலண்ட் ஆயிடுறான். அப்ப அவனோட அப்பாவோ அவன்கிட்ட உண்மை ஒரு நாள் வெளியே வரும்டான்னு சொல்லி முடிச்சதும் அங்க இருக்கிற கார்ட்ஸ் 2 பேரு அவரை வெளியே இழுத்துட்டு போறாங்க. அப்ப கிளாவ அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண பாப்பாவனை எண்டிக்க விடாம பாட்டுக்கிறான். அண்ட் இப்ப இதெல்லாம் நக்குனுக்கு ஒரு கனவா வர இவனும் அப்பான்னு கட்டி தூக்கத்துல 2 எஞ்சிடுறான். அண்ட் இவன் கட்டுன கத்துல ஜுவாயும் பயந்து எஞ்சிட்டு மாஸ்டர் கிளாவ் நீங்க கெட்ட கனவு கண்டீங்களான்னு கேட்க கிளாவோ என்ன அதே கனவு வருதுன்னு நினைச்சிட்டு ஒரு வேலை இப்படிதான் கிளாவோட அப்பா இறந்திருப்பாரோடு நினைக்கிறான். அப்ப ஜுவாயோ உங்களோட கனவுல உங்க அப்பா வந்தாரான்னு கேட்க நக்குனோ என்னோட அப்பா எப்படி இறந்து போனாருன்னு கேக்குறான். ஆனா ஜுவாய் அடுக்க பதில் சொல்றதுக்கு டைங்க நக்குனோ ப்ளீஸ் தான் என்கிட்ட சொல்லுன்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறான். ஆனா ஜுவாயோ ஜஸ்ட் இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மாஸ்டர்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரெடி பண்றேன்னு இவன் டாபிக்க மாட்டிட்டு அங்க 2 எண்டிக்கிறப்ப நகுன் அவனை பிடிச்சி என்னோட அப்பா அவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்டால தான் இறந்து போயிட்டாரா, அவர் உண்மையிலேயே அந்த தப்பு பண்ணாரான்னு கேட்க சுவாயோ சில விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க 2 எஞ்சி போறான். அண்டா அங்க 2 போனதுக்கு அப்புறமா நகுனோ இது வெறும் கனவு மாதிரி தெரியல, சோ இதெல்லாம் கிளாவோட மெமரிஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இப்ப சுவாய் நகுன் குளிக்கிறதுக்கு அவனை ரிவர் சைடு கூட்டிட்டு வர இங்க பாப்போம் இன்னும் சில பசங்களும் குளிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நகுனுக்கும் இத்தனை பேர் முன்னாடி குளிக்கிறதுல விருப்பம் இல்ல. சோ இவன் உடனே சுவாயை திரும்பி பாட்டு டேய் நீ லாஸ்ட் டைம் எனக்கு தண்ணி சூடு பண்ணி தண்ட மாதிரியே பூம் பண்ணி தரியான்னு கேட்க அதுக்கு சுவாயோ மாஸ்டர் இது ஒன்னும் நம்மளோட மேன்ஷன் கிடையாது, சோ என்னால இங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுற. நகுனை கூப்பிட்டு சீக்கிரம் வந்து குளிடா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா கூட கோயிலுக்கு போய் ஆகணும்னு சொல்ல நகுனோ இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், சோ நான் வரலன்னு எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா பாப்போம் அந்த ஜார்ல இருக்கிற தண்ணியை விட இந்த தண்ணி சூடாடா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் நகுனை செடியூஸ் பண்றதுக்கு போஸ் கொடுக்கறான். டென்னி என்ன எடுக்கிற அங்கேயே நின்னுட்டு இருக்க, என் கூட வந்து குளிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கான்னு கிண்டல் பண்ண உடனே நகுனோ அப்படிலாம் இல்லன்னு சொல்லி இவன் பாப்ப தள்ளி விட்டுட்டு தண்ணியில போய் ஜம்ப் பண்றான். தென் பாப்போம் தண்ணியில இறங்கி நகுன் கிட்ட போக நகுனோட என்ன டச் பண்ணாடன்னு தள்ளி தள்ளி போகிறான். ஆனா பாப்போ வேணும்னே அவனை டீஸ் பண்ணி அவனோட ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணி விடுறான். இப்ப நகுன் ரெடி ஆயிட்டு பாப்போட அம்மாவை பார்க்க வர இவங்களும் நகுனை பார்த்ததும் நீ இப்ப தாண்டா பார்க்க பழைய கிளாவ் மாதிரி இருக்க, நான் உன்னை கடைசியா இந்த மாதிரி நீ பிச்சுட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தான் இப்படி பார்த்தேன்னு சொல்ல அதை கேட்டு நகுனோ கிளாவ் இந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டு எல்லாம் வருவானான்னு நினைக்கிறான். அப்ப இவங்களும் இங்க நீ நல்லா தூங்குனியான்னு கேட்க நகுனோ ஆமா நான் நல்லா தூங்குனேன்னு ஜென்சி ஸ்லாங்ல சொல்றான். அண்டடி கேட்டதும் இவங்க உடனே உனக்கு எடு டைட்டா இருந்ததுன்னு கேட்டுட்டு இவங்க சுவாயா கூப்பிட்டு எடுக்கா நீ அவனுக்கு டைட்டா ட்ரெஸ் பண்ணி விட்டேன்னு திட்ட சுவாயோ நான் கரெக்டா தான் பண்ணி விட்டேன்னு சொல்றான். அப்ப இவங்க சுவாய பாட்டு முறைக்க இவங்க உடனே நகுனோட ட்ரெஸ் சரி பண்றதுக்கு அவனை டச் பண்றான். அப்ப நகுனோ இதெல்லாம் வேண்டாண்டான்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ண சுவாயோ நீங்க சும்மா இருங்க மாஸ்டர், என்னால லேடியோட கமாண்ட மீற முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் அவனோட ட்ரெஸ் சரி பண்ணி விடுறான். அதே நேரத்துல இவங்க சாயன் காங் கிட்ட கோவிலுக்கு கொண்டு போற பொருட்களை ரெடி பண்ண சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்ப காங் சுவாய கிராஸ் பண்ணி போறப்ப அவனை நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு போக சுவாயோட பாட்டு காண்டாயிட்டு இவன் பாப்போட அம்மா கிட்ட மை லேடி காங் அந்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான் அதை சொடப்பிடுவான், சோ நானும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க இவங்களும் சுவாய் பொறாமையில தான் இப்படி கேக்குறான்றத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு போகணும்னா போடான்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாங்க. பாப் நகுன் கிட்ட வந்து உனக்கு எங்க டைட்டா இருக்குன்னு சொல்றா நான் சரி பண்ணி விடுறேன்னு சொல்ல நகுனும் எல்லாம் சரியாடா இருக்குன்னு இவன் பாப்போட கையை எடுத்து விட்டுட்டு இவன் பாப்போட அம்மாவை பாட்டு மை லேடி நான் பிச்சிட்டோட லாங்குவேஜ்ல பேசினேன், டைட்னா நல்ல கம்ஃபர்டபிள்னு அர்த்தம்னு சொல்ல இவங்களும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு சரி சீக்கிரம் கிளம்பி வாங்க படகு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும்னு சொல்லிட்டு இவங்க அங்க 2 எஞ்சி போறாங்க. கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்ததும் நகுன் அந்த இடத்த அயோத்தியா அழியறதுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா இருந்துடான்னு நினைச்சு அந்த இடத்த சுத்தி பாட்டுட்டே வரான். அப்ப பாப்பா அவனை கூப்பிட்டு நீ என்னடா யோசிச்சுட்டு வரேன்னு கேட்க நகுனும் ஒன்னும் இல்ல இந்த கோயில் பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். அப்ப பாப்போட அம்மாவோ நீ இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்க, உன்னோட அப்பாவும் நானும் நீங்க சின்ன பசங்களா இருக்கிறப்ப நாங்க உங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல அது கேட்டு நகுனும் உங்களுக்கு என்னோட அப்பாவை நல்லா தெரியுமான்னு கேக்குறான். அதுல இவங்களும் என்ன இவன் இப்படி கேக்குறான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு பாப்பா திரும்பி பார்க்க இவனும் நகுனுக்கு அம்னேசியா இருக்குன்னு சிக்னல் காட்ட அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களும் நகுனை பாட்டு ஸ்மெல் பண்ணிட்டு உன்னோட அப்பாவும் நாங்களும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம், அது எந்த அளவுக்கு நான் நீ மோஸ்ட்லி எங்களோட மேன்ஷன்ல தான் ஸ்டே பண்ணுவேன் அண்ட் நீ எப்பவாச்சும் தான் பிச்சேட்டுக்கு போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ லாஸ்ட் டைம் பிச்சேட்டுக்கு போயிருந்தப்பதான் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நீ உன்னோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், சோ இப்ப நம்ம அவருக்காக ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப ப்ரே பண்றதுக்கு போறாங்க. அப்ப பாப் நகுன் கிட்ட ஒரு கலசத்தை எடுத்து கொடுத்துட்டு உனக்கு இதை வச்சு எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியுமா ஆர் நீ அடியும் மறண்டியான்னு கேட்க நகுனோட கண்டுக்காம முன்னாடி பாப்போட அம்மா என்ன பண்றாங்கன்றத எட்டி பாக்குறான். பட் இவன் அந்த பாட்டில் எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறப்ப பாப் நகுன் பக்கத்துல தள்ளி வந்து உட்காந்துட்டு அவனை கைட் பண்றான்.
அதுக்கப்புறமா நகுன் அந்த தண்ணியை மரட்டு கீழே ஊட்டுறப்ப கிளாவோட அப்பா ஒன்னும் என்னோட அப்பா கிடையாது. தென் எனக்கு ஏன் இதை நினைச்சு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாப்போட அம்மா உன கூப்பிட்டு நான் நீ ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். பட் இன்னமும் உனக்கு உன் அப்பாவை நினைச்சு கவலையாடா இருக்கான்னு கேட்க அதுக்கு நகுனும் மைலேடி நான் உங்ககிட்ட ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு ஃபார்மலா தேங்க்ஸ் சொல்றான். அண்டாடி கேட்டு இவங்களோ கிளாவ் நீ என்கிட்ட ஃபார்மலா எல்லாம் பேச வேண்டாம், உனக்கு மெமரி லாஸ் ஆனனால நீ இதை பத்தி மறந்திருப்ப. அதாவது என்னன்னா நீ குழந்தையா இருக்கிறப்பவே உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அப்போட்டில இருந்து நான் தான் உனக்கு எல்லாமே. நீ நான் எங்க போனாலும் நீ என் பின்னாடியே வருவேன்னு சொல்ல அது கேட்டு பாப்போ இது உண்மைதான், நீ என்னோட அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்ப. சோ நான் அந்த டைம்ல அவங்க என்ன விட்டுட்டு ஒன்னு அவங்களோட பையனா ஏத்துப்பாங்களோன்னு நினைச்செல்லாம் பயந்து இருக்கேன்னு சொல்லி காமெடி பண்ண இவங்களும் நகுன் கிட்ட நீ என்ன முன்னாடி கூப்பிட்ட மாதிரியே ஆன்டின்னு கூப்பிடுறான்னு சொல்ல அதை கேட்டு நகுனும் ஓகே ஆன்டின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா உண்மையிலேயே தப்பு பண்ணி அந்த பனிஷ்மெண்ட்ல இறந்து போனாரான்னு கேக்குறான். அண்டாடி கேட்டு பாப்போட அம்மாவோ இவன் கிட்ட எப்படி அதை சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அங்க யாரோ சண்டை போடுற சத்தம் இவங்களுக்கு கேக்குது. அதனால இவங்க பாப் கிட்ட நீ அங்க போய் என்ன பிரச்சனைன்றத பாடுறான்னு சொல்லி அனுப்புறாங்க. அண்ட் பாப்பும் அங்க ரெண்டு போறதுக்கு முன்னாடி இவன் சிவாய் கிட்ட அம்மாவையும் கிளாவையும் மற்றமா பாட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறான். ஆனா பாப் இங்க இருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே நகுனும் இங்க இருந்து அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு ஓடி போறான். கட் பண்ணா இப்ப இங்க நடக்கிற சண்டையை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்காங்க. அப்ப இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் அந்த வைஃப் கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை ஏமாட்டிட்டு போயிருவான்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இதை கேட்டு வைஃப் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட அந்த ஹஸ்பண்டும் இவன் சொல்றதெல்லாம் நீ நம்புறியான்னு கேட்டு இவன் அந்த ஃபார்ச்சூன் டெல்லரை போட்டு திட்டுறான். அண்ட் இப்படியே இவங்க 3 பேருக்குள்ள இப்படி சண்டை போயிட்டு இருக்கிறப்ப பாப்பாங்க வந்து இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்க 3 பேர்கிட்டயும் விசாரிக்கிறான். அந்த நேரத்துல நகுனும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துற அங்க இருக்கிறவங்க எல்லாம் நகுனை பார்த்ததும் இவன் கிளவுடானு சொல்லிட்டு எல்லாரும் அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இதால நகுனுக்கு தலைவலி வர அவனும் அங்கேயே கட்டிட்டு கீழே உட்காந்துடுறான். அந்த அட பார்த்ததும் பாப் நகுன் கிட்ட போக அவனுக்கு முன்னாடியே அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் நகுன் கிட்ட போயிட்டு தம்பி நீ ஓகே பாப்பான்னு கேக்குறாங்க. அந்த நகுன் அவங்களை நிமிந்து பார்த்ததும் நீங்களான்னு சொல்லி சாக்காயிட்டு நான் தான் நகுன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு இவன் பேச பாப் குறுக்க வந்து நகுன் அங்க ரெண்டு கூட்டிட்டு போக பாக்குறான். அவன் நகுனும் பாப்போட கையை தட்டி விட்டுட்டு என் கையை விடுறான் நான் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விளையாடுறத ஸ்டாப் பண்ணுங்க, நான் தான் நகுன் என்ன உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டுட்டு இவன் அவங்களை டச் பண்ணதும் இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் நகுன் கிட்ட இந்த தப்பான இடம் தப்பான நேரம் அண்ட் இந்த தப்பான சூழ்நிலை இது எல்லாமே நீ பண்ண ப்ராமிஸ் நிறைவேற்றிட்டா சரியாயிரும்னு சொல்ல அது கேட்டு நகுனும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அவங்க மேல இருந்து கையெடுத்துறான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஃபார்ச்சூன் டெல்லருக்கும் அவங்க சொன்னது எதுவுமே ஞாபகம் இல்லாம போயிருது. அண்ட் அதை சுத்தி இருக்கிறவங்களும் கன்ஃபியூஸ்டா பாட்டுட்டு இருக்கிறப்ப நான் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே கேக்குறான். அண்ட் இவன் இப்படி பேசுறத கேட்டு பாப்போ செம கடுப்பாயிட்டு டேவாடா நம்ம மேன்ஷனுக்கு போலான்னு இவன் நகுனோட கையை பிடிச்சி இழுக்க நகுனும் என் கையை விடுறான் அவங்க கிட்ட போய் பேசணும்னு அடம் பிடிக்கிறான். அந்த இடத்துக்கு மத்த கார்ட்ஸ் எல்லாம் வந்துற இந்த ஃபார்ச்சூன் டெல்லரும் நான் இப்ப கிளம்புற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப அந்த கார்ட்ஸ் எல்லாம் அவங்கள துரைச்சிட்டு போக நகுனும் பாப்போட கையை தட்டி விட்டுட்டு அவங்க பின்னாடி ஓடி போறான். பட் பாப்பா அவனை ஓடி வந்து பிடிச்சிட்டு டே ஒழுங்கா மேன்ஷனுக்கு வாடான்னு கோவமா கூப்பிட நகுனும் டென்ஷன் ஆயிட்டு டே கையை விடுறான் அவங்க கிட்ட போய் பேசணும்னு கட்டுறான். அப்ப பாப்போ நீ அவங்க கிட்ட பேசுறது மூலியமா உனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இவன் நகுனை இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிக்க நகுனும் அவனை விட சொல்லி கட்டுறான். டென்னி இதெல்லாம் என் மேல இருக்கிற அக்கறையில தான் பண்றேன்றது எனக்கு புரியுது, அதோட நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வேற, பட் இப்ப நம்ம 2 பேருமே வளர்ந்துட்டோம். சோ நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அங்க போலாண்டானு கேட்டுட்டு நீ ஒரு ஃப்ரெண்டா நீ என்ன இப்படிதான் லாக் பண்ணி வைப்பியான்னு கேட்க அதுக்கு பாப்போ நான் இதெல்லாம் உன்னோட சேஃப்டிக்காக தான் பண்றேன், அந்த மாதிரி ஆளுங்களால உனக்கு ஆபத்து வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதுக்கு நகுனும் பட் இப்ப நீ தான் என்ன கையப்பட்டுறேன்னு சொன்னதும் பாப்போ உடனே அவன் கையை எடுத்துட்டு நகுன் கிட்ட சாரி கேக்குறான். ஆனா நகுனும் நீ உன்னோட அன்பை இப்படிதான் என்ன லாக் பண்ணி வச்சு காட்டுவேனா அது இப்பவே ஸ்டாப் பண்ணிரு, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப நான் இப்ப இவங்க மேன்ஷனுக்கு வந்ததும் நகுல் ஸ்ட்ரைட்டா அவன் ரூமுக்கு போறான். அவ பாப்பா அவனை ஸ்டாப் பண்ணி ஏன்டா நீ வர வழி ஃபுல்லா சைலண்டாவே இருந்தான்னு கேட்க நகுனும் நான் யாருக்கிட்டயும் பேச மாட்டேன், அதோட இதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவன் அவனோட ரூமுக்கு போயிட்டு கோவமா டோரை சாத்திர சுவாய் உடனே வேகமா ஓடி வந்து அந்த டோர் பக்கத்துல உட்காந்துக்கிறான். அவ பாப்போட அம்மா பாப்பா கூப்பிட்டு நீ இன்னைக்கு அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டாடான்னு சொல்ல பாப்பா பட் நான் அவன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பண்ணேன்னு சொல்றான். அடடி கேட்டு இவங்களும் எனக்கும் உன் மேல நிறைய அக்கறை இருக்கு, பட் நான் இது வரைக்கும் உன்னை அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணது இல்லையேன்னு சொல்லிட்டு நீ ஒருத்தங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியோ நீ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கணும், அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இங்க ரூம்குள்ள நகுனும் இவன் ஒரு நேரம் நல்லா பேசுறான் பட் சடனா வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஆயிடுறான். ஒருவேளை இவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குமோன்னு இவன் பாப்பா பத்தி நினைக்கிறான். அதுக்கப்புறமா இவன் பெட்ல வந்து உட்காந்து எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும், பட் அந்த வால் நட்சத்திரம் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாதே, இருக்கிறப்ப நான் எப்படி ரிட்டர்ன் போறதுன்னு இவன் நினைக்கிறப்ப இவன் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறான். தென் அந்த கிளாவ் யாருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருப்பான் அதையும் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு நம்மளோட ப்ரொஃபசர் இத பத்தி ஏதாச்சும் சொன்னாங்களான்றத யோசிச்சு பாப்போன்னு இவன் பெட்ல படுத்து யோசிக்கிறான். பட் இவனோட ப்ரொஃபசர் அதை பத்தி சொல்றப்ப இவன் கிளாஸ்ல தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு இவன் நல்லா யோசிச்சு பாக்குறப்ப அதுல அவங்க நாம அந்த மெயின் கேரக்டருக்கு ஒரு மிஷன் ஆர் கோலை கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப டீ அவனை எழுப்பி விட்டு நீ பாஸ்டுக்கு போனா அங்க உன்னோட மிஷன் என்னவா இருக்கும்னு கேட்க இவனும் எனக்கு தெரியலடா, மேபி உன்னோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் நல்லா தூங்குவேன்னு சொல்றான். அப்புறம் இவன் அந்த டைம்ல ப்ரொஃபசர் என்ன சொன்னாங்கன்றத பத்தி யோசிச்சு பார்க்க இவங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மெயின் கேரக்டர் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க, அங்க அவன் ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வரது மூலியமா அவனால பிரசன்ட்ல நடக்கிற ஒரு கேஸ சால்வ் பண்ண முடியும். ஆர் இதுக்கு நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப மெயின் கேரக்டர் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போயிட்டு பிரசன்ட்ல மீட் பண்ணாத ஒருத்தர லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் அவங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கும். சோ அவங்க அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிரசன்ட்டுக்கு வந்துருவாங்க. பட் அத அவங்க சரியா பண்ணாம விட்டுட்டா அவங்க திரும்ப வரதுக்கான போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிரும். அதோட அவங்க அந்த இடத்துலயே மாட்டிப்பாங்கன்னு சொல்றாங்க. கற்பனா இப்ப இந்த விஷயம் நக்குனுக்கு ஞாபகம் வந்துடும். தென் நான் என்னோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டா இங்க இருந்து போயிருவேன்னு நினைச்சிட்டு இவன் ஹாப்பியா வந்து அந்த டோர் ஓபன் பண்ண அங்க வெளியே ஓட்டி கேட்டு திறந்த சுவாயோ சடனா டோர் ஓபன் ஆனதுல கீழே விழுந்துடுறான். தென் நக்குன் அவனை பாத்துடும் சாரிடான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி விட்டுட்டு உன்கிட்ட பென்சில் ஆர் பென் இருக்காடான்னு கேட்க சுவாய்க்கோ அப்படின்னா என்னன்னு தெரியல. சோ நக்குனும் அதை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கடான்னு இவன் சுவாய்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாப்போம் காங்கோ அவங்க பேசுறத தள்ளி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப சுவாயும் காங்கும் நக்குன் கிட்ட பெண்ணையும் பேப்பரையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா வாங் நக்குன் கிட்ட சுவாய்க்கு இத பத்தின அறிவுலாம் கிடையாது. சோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அது என்கிட்ட சொல்லுங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்ல நக்குனும் இந்த பெண்ணை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்லி தரியான்னு கேக்குறான். அடாடி கேட்டு காங்கோ நீங்க படிச்சவரு தானே உங்களுக்கு இத பத்தி தெரியலையான்னு கேட்க சுவாயோ டே வாயை மூடிட்டு அவர் சொன்னதை மட்டும் செய்தான்னு சொல்றான். அதனால காங்கோ அந்த பெண்ணை எப்படி யூஸ் பண்ணணும்னு நக்குனுக்கு சொல்லி தர அதை கேட்டதுக்கு அப்புறமா நக்குனு பிரசன்ட்ல யூஸ் பண்ற பெண்ணை பத்தி சொல்றான். பட் இவன் பிரசன்ட்டுக்கு பதிலா பிச்சிட்ல இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிற அதை கேட்டு காங்கோ எனக்கும் பிச்சிட்டுக்கு போயிட்டு அது என் கண்ணால பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றான். அண்டடி கேட்ட உடனே சுவாயோ தென்னி அங்கேயே போயிருடா திரும்ப வந்துடாடுன்னு சொல்லி இவன் வம்பிலுக்கு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் நீ போடா இல்ல நீ போடான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. அண்டட பாட்டு நக்குனோ நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சண்டை போடுங்கடான்னு சொல்லி அவங்கள துரட்டி விட்டுற அங்க ரெண்டு வெளியே போறப்ப கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே தான் வெளியே போறாங்க. அதுக்கப்புறமா நக்குனோ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பேப்பர்ல எழுதிட்டு கடைசியில என்னோட மிஷன் உண்மையான கிளாவுக்கு என்னாச்சுன்றத கண்டுபிடிக்கணும்னு எழுதுறான். இப்ப நைட் ஆயிருது. அண்ட் இப்ப நக்குனோ இங்க இருட்டுக்குள்ள உட்காந்து இருக்கிறப்ப அந்த ரூம் டோரை யாரும் ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. அப்ப நக்குனோ அடிச்சுவாயின்னு நினைச்சிட்டு டேய் நான் உனக்கு வர வேண்டாம்னு தானடா சொன்னேன்னு சொல்றப்ப பாப்பா அங்க கையில கேண்டிலோட உள்ள வரான். தென் இவன் நக்குன் கிட்ட எனக்கு கிச்சன்ல இருந்து நியூஸ் வந்தது நீங்க வந்ததுல இருந்து எதையுமே சாப்பிடலையாமேன்னு கேட்க நக்குனோ அது ஒண்ணும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரைட்டிங்க முடிக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்றான். தென் நீ என்ன சாப்பிடறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண நானு இவன் ஸ்டார்ட் பண்ண பாப்ப உடனே நான் அதுக்காக இங்க வரலன்னு சொல்லிட்டு இவன் நக்குன் கிட்ட சில ஆரஞ்சஸ் கொடுத்து உனக்கு பசி எடுக்கிறதுக்குள்ள இதுல கொஞ்சம் சாப்பிட்டுக்கோன்னு சொல்றான். தென் இதெல்லாம் சைனால இருந்து வாங்கின குவாலிட்டியான ஆரஞ்சஸ்னு சொல்ல அதை கேட்டு நக்குனோ பேங்காக்ல 1 கிலோவே 40 ரூபாய்க்கு தான் விற்கும்னு சொல்றான். அப்ப பாப்புக்கோ அவன் என்ன சொன்னான்றது புரியாம இப்ப நீ என்ன சொன்னேன்னு கேட்க நக்குனோ ஒன்னும் இல்ல நீ அந்த பேஸ்கெட் இங்க வச்சுட்டு போ நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றான். அப்ப பாப்போ அந்த பேஸ்கெட்டை கீழே வைக்கிறப்ப இவன் நக்குன் கையில இங்கா இருக்கிறத பார்த்து உனக்கு ஆரஞ்சு என்ன உரிச்சு தரேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் டேபிள்ல இருக்கிற கேண்டில்ஸ பட்ட வச்சுட்டு இவன் நக்குனுக்கு அந்த ஆரஞ்ச உரிச்சு தர நக்குனோ அதை வாங்கி டைம் சொல்லிட்டு சாப்பிடுறான். அப்ப பாப்பா அவன் கிட்ட காலையில போட்ட சண்டைக்கு சாரி கேட்க குனு நானும் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லி சாரி கேக்குறான். அப்ப பாப் நக்குனோட ஃபேஸ பார்த்தோம் சிரிச்சிட இப்ப எடுக்கடா என்ன பார்த்து சிரிக்கிறேன்னு நக்குன் கோவமா கேக்குறான். அண்டடுக்கு பாப்போ உன்னோட ஃபேஸ்ல இங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அதை இவன் கைய வச்சு தொடச்சு விடுறான். அண்ட் இந்த சீன் அப்படியே லைட்டா ரொமான்டிக்கா மாறிட்டு வரப்ப வெளியே ரெண்டு காங்கோட குரட்ட சத்தம் கேட்கவும் இவங்க ரெண்டு பேரும் ரூம் டோர் பக்கமா திரும்பி பாக்குறாங்க. அதே நேரத்துல இங்க சுவாயும் அவன் சட்டம் கேட்டு எஞ்சிட்டு டே என்னடா இப்படி குரத்தை விட்டு தூங்குறேன்னு அவனை திட்ட பாப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு திட்டுறான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது மயிலாடுன்னு சொல்லிட்டு இவங்க வேலையை கண்டினியூ பண்ண பாப்போ நக்குனுக்கு ஆரஞ்சு புடிச்சு தர வேலையை கண்டினியூ பண்றான். அப்ப நக்குன் அந்த ஆரஞ்சு பீஸ கையில வாங்காம இவன் டைரக்டா பாப்போட கையில இருந்தே வாங்கி சாப்பிட்டதும் அன்னோட பாட்டு பாப்போம் வெக்கப்பட்டுட்டு சரி நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் நீ உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணு பட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காடுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு எஞ்சி போறான். அப்ப நான் அடுத்த நாள் ஜாம் நக்குனுக்கு மசாஜ் பண்ணி விட கேவ் அங்க பக்கத்துல உட்காந்து ஜாம் அதை எப்படி பண்றான்னு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஜாமோ அந்த வேலையை கேவ் கிட்ட கொடுத்துட்டு இவன் பாப் கிட்ட பேச வரான். இவன் பாப் கிட்ட நீ நேற்று நடந்த மாதிரி மறுபடியும் நடக்க விட்டுறாத இப்ப அவன் இருக்கிற கண்டிஷன்ல யார் எது சொன்னாலும் நம்புவான். சோ அந்த மாதிரி திட்டுறதெல்லாம் இவன் கேட்டானா அதால இவனோட கண்டிஷன் தான் மோசமாகும்னு சொல்ல அதை கேட்டு பாப்போ இதுக்கப்புறம் நான் பாட்டுக்கிறேன்னு சொல்றான். அப்ப ஜாமோ அதுக்குன்னு நீ அவனை மேன்ஷனுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிடாத ஒருத்தர் ஒரே இடத்துல அடைஞ்சு கடந்தாலும் அவங்களுக்கு வைத்தியம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீ ரெண்டுத்தையும் ஒரு பேலன்ஸோட மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க நக்குன் கேவ் பண்ணிட்டு இருக்கிற மசாஜ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பாப்பாட பாட்டுட்டு இவன் ஜாம் கிட்ட இதெல்லாம் அவன் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணனாலதான் ஆயிருக்குமான்னு கேட்க அதுக்கு ஜாமோ அதுக்கு அதுதான் காரணமா இருந்திருந்தா நேரத்துக்கு அவன் நார்மல் ஃபார்முக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குன்னு சொன்னதும் ஒரு வேலை ட்ரக்ஸா இருக்குமோன்னு பாப் கேக்குறான். ஆனா ஜாமோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியலன்னு சொல்லிட்டு நீ அவன் காணாம போன நேரத்துல அவன் எங்க இருந்தான்றத கண்டுபிடிச்சியான்னு கேட்க பாப்போ அந்த கொஸ்டினுக்கு சைலண்டா இருக்கான். சோ அதை வச்சே ஜாமோ இன்னும் கண்டுபிடிக்கலன்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் எங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தான்ற விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்ப நகுன் அவன் கிட்ட கோயிலுக்கு போய் அவனோட அப்பாக்காக ப்ரே பண்ணத பத்தி சொல்றான். அப்ப கேவாட கேட்டதும் உனக்கு உன்னோட அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க நகுனும் நான் என்னோட கனவுல அவர் ஒரு கோட்ல பாட்டேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அப்ப பாப்பாட கேட்டதும் நகுன் கிட்ட வந்துட்டு அது பேரு கோட் ஆஃப் அசஸர்னு சொல்லிட்டு உனக்கு உன்னோட அப்பாவோட மெமரிஸ் ஃபுல்லா வந்துருச்சாடான்னு கேட்க கேவோ ஜாமோட டெக்னிக்கால தான் இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு போலன்னு சொல்லிட்டு இவன் மசாஜை இன்னும் ஃபோர்ஸா பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப உடனே ஜாம் அவனை ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அதை எப்பவும் போல ஸ்லோவாவே பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். அப்ப நகுனும் அவன் கனவுல பாட்ட விஷயத்த சொல்லிட்டு அவருக்கு ஈட்டிய வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னதும் எது ஈட்டியான்னு 3 பேரும் அதை கேட்டு சாகாயிடுறாங்க. ஆக்சுவலி இந்த காலகட்டத்துல பேசுறது வேற மாதிரியான தாயின்றனால நகுன் சில வார்த்தைக்கான அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அப்ப பாப்போ
பாப்போ அங்க நீ சொன்ன மாதிரி நடக்கல. ஆக்சுவலி அதுக்கான அர்த்தம் குச்சை வச்சு முடுகுல அடிக்கிறதுன்னு சொன்னதும் நகுனடி கேட்டு ஷாக் ஆயிட்டு, ஒருவேளை என் அப்பா எந்த தப்பும் பண்ணாதவரா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கோவப்பட கேவ அவன் பக்கத்துல உட்காந்து, நானும் நீ சொல்றதா தான் நம்புறேன், உன்னோட அப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, நீ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இங்க வந்ததுல இருந்து நைட் டைம்ல டெய்லியும் நீ ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு மார்க்கெட் பக்கம் போயிருவ, அந்த நேரத்துல நீ ரொம்பவே கஷ்டப்பட்டன்னு சொல்ல அதுக்கு எது நக்கணும், எனக்கு இப்பதான் சில விஷயம் புரியுது, சில விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றான். கற்பனா இப்ப இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட மேன்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா கேவ் ஜாம் கிட்ட எனக்கும் மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, ஜாமும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் எப்பவும் போலதான் உன்னை பாட்டுப்பேன்னு சொன்னதும் கேவ் அதை கேட்டு வைக்கப்படுறான். ஆனா ஜாமு ஒரு டாக்டரா அது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட அதை கேட்டு கேவ் இவனுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறான். அதே நேரத்துல இங்க நக்குன் கிளாவோட ட்ரிங்கிங் ஹேபிட்ட பத்தி நினைச்சிட்டு இதனாலதான் பாப் என்ன மார்க்கெட் பக்கம் விட மாட்டான் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாப்பா அவன் கிட்ட, நீ உன்னோட அப்பாவை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காத, அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போன கடைன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் ஓகேன்னு தலையாட்டுறான். முயன்றவங்க இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, நீங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டே இருக்காம நான் செஞ்ச டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்ல பாப்போ இவங்க செய்யற டிஷ்லாம் செமையா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறான். பட் இவனுக்கு அந்த டிஷ் ரொம்ப காரமா இருக்கு. ஆனா இவன் நகுன் கிட்ட இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு போய் சொல்ல நகுனும் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து சிரிக்கிறான். அப்ப இவங்களும் பாப்போட வேர்வையை தொடச்சு விட்டுட்டு, நான் வேணா உங்களுக்கு அந்த ஸ்பைசி லார்வா அண்ட் சாலட பண்ணி தரதான்னு கேட்க அதை கேட்ட உடனே பாப்போ அது மட்டும் வேண்டாமேன்னு சொல்றான். அப்ப முயனும் நகுன் கிட்ட, ஒரு நாள் என்னோட ஹஸ்பண்ட் ஷான் லார்வா ஆண்ட் இருக்கிற நெஸ்ட கண்டுபிடிச்சாரு, சோ நானும் அதை வச்சு மாஸ்டருக்காக அந்த சாலட பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல அதை கேட்டு நகுனும் அப்புறம் என்னாச்சு, அந்த டேஸ் நீங்க நினைச்ச மாதிரி வரலையான்னு கேட்க இவங்களும் இல்ல அது ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப நகுனும் டின்னர்ல வேற என்ன பிரச்சனைன்னு கேட்க பாப்போ அடுங்க என் வாயை கடிச்சிருச்சிங்கன்னு சொல்றான். அந்த கேட்டு நகுனும் லார்வா ஆண்டால கடிக்க முடியுமான்னு கன்ஃபியூஸ்டா கேட்க அதுக்கு பாப்போ நாங்க அதை நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ற படம் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, ஆக்சுவலி நான் இப்ப கரையான சாப்பிட்டு இருந்திருக்கேன்னு சொன்னதும் நகுனும் முயனும் அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்ப முயனும் நகுன் கிட்ட, அதுக்கப்புறமா லேடி என்ன வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க, பட் நான் டைம்ல வெளியே போயிருந்தனால ஷான் அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறமா அவங்க ஷானை மேன்ஷனை விட்டே துரட்டி விட்டாங்கன்னு சொல்ல அது கேட்டு நகுனும், பட் நீங்க தானே தப்பு பண்ணீங்க, இதுக்காக ஷானுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சதுன்னு கேட்க அதுக்கு இவங்களும் நான் ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றேன், அதாவது நான் செய்யற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்க மேல பழிய போட்டுருவேன்னு சொன்னதும் நகுன் அதை கேட்டு அகைன் சிரிக்கிறான். அண்ட் இவன் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறத பாப்போ ரசிச்சு பாடுத்து இருக்கான். அப்ப முயனும் நகுன் கிட்ட, மாஸ்டர் இப்ப நீங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா, ஆறு உங்களுக்கு அந்த லார்வா அண்ட் சாலட் வேணுமான்னு கேட்க நகுனும் இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பாடுறது இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றான். உண்மையிலேயே நகுனுக்கு அந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்க, பாப்போ இவனால எப்படி இதை சாப்பிட முடியுதுன்னு பாடுத்து இருக்கான். நான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் நகுனோட ரூமுக்கு வந்ததும் பாப்பு நகுன் கிட்ட, நான் ரொம்ப நாள் கழிச்சு நீ இப்படி சிரிக்கிறத பாக்குறேன்டான்னு சொல்ல நகுனும் சில விஷயத்தால என்னால சிரிக்க முடியாம இருந்ததுன்னு சொல்றான். அப்ப பாப்போ நான் வேணா முயனை டெய்லியும் இங்க வர சொல்லுதுமான்னு கேட்க நகுனும் ஓகே அவங்க கிட்ட பேசுறது செம ஜாலியா இருக்குன்னு சொல்றான். அப்புறம் இவன் பாப் கிட்ட, நான் நாளைக்கு முயன் கூட மார்க்கெட்டுக்கு போகட்டுமான்னு கேட்டுட்டு, நான் ரெகுலரா போற இடத்துக்குலாம் போயிட்டு வந்தா என்னோட மெமரிஸ் எனக்கு சீக்கிரமா வரும்லன்னு சொல்ல பாப்போ நான் ஆபத்து இல்லாத இடத்துக்கு மட்டும் தான் உன்னை அலோவ் பண்ணுவேன்னு சொல்றான். ஆண்டாடி கேட்டு நகுனும், மார்க்கெட்ல எனக்கு என்ன ஆபத்து வந்த போடுன்னு கேட்டுட்டு, நீ அதுக்கான ரீசனை சொல்லலனாலும் பரவாயில்ல, அந்த இடம் ஆபத்தானதா இருந்தா நீயும் என் கூட வா, சோ தட் நீ என்ன பாட்டு பல்லன்னு சொல்ல பாப்பாடுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். சோ நகுனும் அவங்க கிட்ட கியூட்டா பேசி ஐஸ் வைக்க அதுக்கப்புறமா பாப்பா நான் நாளைக்கு ஃப்ரீயா இருந்தேன்னா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் நகுன் அடிக்கிட்டு செம ஹாப்பி ஆயிட்டு இவன் பாப்பா ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்றான். இப்ப நான் அன்னைக்கு நைட்டு நகுனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதுல ஃபர்ஸ்ட் கிளாவோட அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் கெட்டி போடுறாங்க. அப்ப ராஜா அவர்கிட்ட, நீ செஞ்ச தப்ப ஒட்டுக்கிட்ட உனக்கு பனிஷ்மெண்ட் கம்மியா கிடைக்கும்னு சொல்ல இவரும் நான் செய்யாத தப்ப நான் தான் செஞ்சேன்னு எதுக்காக நான் சொல்லணும்னு கேக்குறாரு. சோ அதை கேட்டு இந்த ராஜாவோ பனிஷ்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லிற லாவோ அவனோட அப்பா அடி வாங்குறத பார்த்து அவர்கிட்ட ஓடி போக பாக்குறான். ஆனா பாப்பா அவனை பிடிச்சே தடுத்து நிறுத்துறான். இதுக்கப்புறமா நகுன் அவன் கனவுல இருந்து ஏஞ்சிட்டு லாவோட அப்பா எந்த தப்பும் பண்ணல, பட் ஸ்டில் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. சோ அந்த சோகத்துல தான் கிளாவ் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பானா, ஆறு இதுக்கெல்லாம் பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்குமான்னு யோசிக்கிறான். நான் அடுத்த நாள் நகுன் சிவாயை தேடி வந்து பாப்பா எங்க இருக்கான்னு கேட்க சிவாயும் லார்ட் வேலை விஷயமா காலையிலேயே வெளியே போயிட்டாருன்னு சொல்றான். ஆண்டாடி கேட்டு நகுனும் நேற்று அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு காலையிலே டியூட்டிக்கு கிளம்பிட்டானான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப சிவாயோ நீங்க என்ன விஷயமா அவரை தெரிறீங்க மாஸ்டர்னு கேக்குறான். அதுக்கு நகுனும் ஒன்னும் இல்ல, நான் கேபிட்டல் வரைக்கும் போகணும்னு சொல்ல நீங்க லார்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டீங்களா மாஸ்டர்னு சாய் கேட்கவும் நகுன் உடனே அவன் பர்மிஷன் தந்துட்டான். நேற்று நைட்டு தான் நாங்க அதை பத்தி பேசணும்னு சொல்ல சாயும் பட் நீங்க மாஸ்டர் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்றது நல்லதுன்னு சொல்றா. அண்ட் அப்ப நகுனும் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண அங்க போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்ல தென் நீங்க அங்க நாளைக்கு போய்க்கோங்க மாஸ்டர்னு சிவாய் சொல்றான். அப்ப நகுனும் எமோஷனலா பேசி ஒரு சின்ன ஆக்டிங்க போட சிவாய் உடனே தென் நான் உங்களை அங்க கூட்டிட்டு போற மாஸ்டர்னு சொல்லிடுறான். நான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் போட்ல போயிட்டு இருக்கிறப்ப நகுன் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு பாப்பி இந்த இடம் ஆபத்தானதா இருக்கும்னு சொன்னான். பட் இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பட் இங்க என் கண்ணுக்கு எந்த ஒரு வாரம் தெரியல சொல்றப்ப சிவாயோ அந்த இடம் வேற சைட்ல இருக்கு மாஸ்டர், அந்த அதுதான் ரொம்ப ஆபத்தான இடமும் கூட, அங்க நிறைய ஃபாரினர்ஸும் ரவுடி பசங்களும் தான் இருப்பாங்கன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா நகுனும் அந்த இடத்துக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறான். சிவாயும் வேற வழி இல்லாம நகுன் அங்க கூட்டிட்டு வந்ததும் நகுன் உடனே அந்த போட்ல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறமா இவங்க அந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத நகுன் பாக்குறான். அப்ப இந்த பையனும் அந்த பொண்ணு அரையறதுக்கு கை ஓங்குறப்ப நகுன் ஓடி வந்து அவன் கைய பிடிச்சு அவனை ஸ்டாப் பண்றான். அப்ப இந்த பையன்
பையன் நகுனை திரும்பி பார்த்ததும் இவன் ஏதோ பேய பார்த்த மாதிரி ஷாக் ஆயிட்டு பின்னாடி போக நகுனும் உனக்கு என்ன தெரியுமான்னு கேக்குறான். அண்ட் இதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.